வணக்கம். நீங்க அனுப்பி வச்சிருந்த அந்த சின்ன உரை, அடடா! பார்க்க ரொம்ப எளிமையா இருந்தாலும், படிச்சு முடிச்சதும் மனசுக்குள்ள ஒரு பெரிய அமைதி வந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு குட்டி மீன பத்தின கதை தானேன்னு ஆரம்பிச்சா, அது நம்ம எல்லாரையும் பத்தின கதையா முடியுது. இத பத்தி நாம கொஞ்சம் ஆழமா பேசுவோமா? கண்டிப்பா. இதுல என்ன ஒரு அழகுனா, பெரிய பெரிய தத்துவ புத்தகங்கள்ல சொல்ற விஷயத்த ஒரு அம்மா மீனும் குட்டி மீனும் பேசுற உரையாடல்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. கதைய நீங்க சொல்றீங்களா? நானே சொல்றேன். கடலுக்குள்ள ஒரு குட்டி மீன் இருக்கு. அதுக்கு ரொம்ப நாளா ஒரு பெரிய குழப்பம். அதோட அம்மா கிட்ட போய், அம்மா, எல்லாரும் தண்ணி தண்ணின்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? அது எங்க இருக்கு? அப்படின்னு கேக்குது. ம். அதுக்கு அம்மா சிரிச்சுக்கிட்டே, என் செல்லமே, நாம நீந்திக்கிட்டு இருக்கோமே, இதுதான் தண்ணி அப்படின்னு சொல்லுது. ஆனா அந்த குட்டி மீனுக்கு ஒரு திருப்தியே இல்ல. அது நம்பல. ஆமா, இல்லம்மா, இது தண்ணி இல்ல, இது வேற ஏதோ. தண்ணிங்கிறது இதை விட சிறப்பா பெருசா எங்கேயோ இருக்கணும்னு சொல்லி அடம் பிடிக்குது. இந்த வரி தான் கதையோட திருப்புமுனை. இருப்பது போதாது, இல்லாத ஒன்றுதான் சிறந்ததுன்னு நினைக்கிற மனித மனசோட ஒரு எக்ஸாக்ட்டா பிரதிபலிப்பு இது. கரெக்ட். பொறுமை இழந்த அம்மா மீன் ஒரு நாள் என்ன பண்ணுதுன்னா, அந்த குட்டி மீனை தம் முதுகுல ஏத்திக்கிட்டு வேகமா நீந்தி தண்ணிய விட்டு வெளியே காத்துல குதிக்குது. அடா. அந்த நொடி குட்டி மீனுக்கு உயிர் போற மாதிரி ஒரு வலி. மூச்சு முட்டுது, துடிதுடிச்சு போகுது. ம். அப்போதான் அம்மா மீன் அத மறுபடியும் தண்ணிக்குள்ள கொண்டு வருது. தண்ணிக்குள்ள வந்ததும் அந்த குட்டி மீன் ஒரு பெரிய நிம்மதி பெரு மூச்சு விடுது. அப்போதான் அதுக்கு புரியுது, ஓ, இதுதானா அந்த தண்ணீர் அப்படின்னு. பாருங்க, எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு உருவகம். நாம எதை தேடி அலையிறோமோ அதுக்குள்ள தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோங்கிறத புரிய வைக்க, நாம அந்த சூழலை விட்டு வெளியே வந்து கஷ்டப்பட்டாதான் புரியுங்கிறது தான் இதோட மையம். ஆமா, இது ஒரு மீனோட கதை இல்ல. நம்ம எல்லாரோட கதை. சரி, இத வச்சுக்கிட்டு அந்த உரை எப்படி நம்மளோட வாழ்க்கையோட ஒப்பிடுதுன்னு பாப்போம். அது நேரா நம்மளோட குழந்தை பருவத்துக்கு போகுது. அந்த குட்டி மீனோட அறியாமைக்கும் ஒரு குழந்தையின் அப்பாவித்தனத்துக்கும் ஒரு தொடர்பு படுத்துது. ஆமா, அந்த உரையில ஒரு அற்புதமான வரி வருது. குழந்தைகள் வந்துட்டு இறையுள்ளத்திலே வாழ்றாங்கன்னு. இது ஏதோ மத சம்பந்தப்பட்ட வார்த்தை மாதிரி தோணலாம். ஆனா அதோட அர்த்தம், அவங்க எந்த விதமான முன்முடிவுகளும் தேடல்களும் இல்லாம இருக்கிற சூழலோட ஒன்றி போயிருக்காங்க. ஓ, அவங்களுக்கு ஒரு கோபம் வந்தா முழுசா கோவப்படுவாங்க. அடுத்த நிமிஷம் சிரிப்பு வந்தா வயிறு குலுங்க சிரிப்பாங்க. அந்த உணர்வுகளை பற்றி பிடிக்காம அழகா போக விட்டு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. அதாவது அவங்க நிகழ்காலத்துல முழுமையா வாழ்றாங்க. அடுத்தது என்ன, நேத்து என்ன ஆச்சுங்கிற கவலை இல்லாம அந்தந்த நொடிய அனுபவிக்கிறாங்க. இதுதான் அந்த மீன் இருந்த தண்ணீர் நிலை இல்லையா? அதேதான். அந்த உரை என்ன சொல்ல வருதுன்னா, அமைதி, சந்தோஷங்கிறது நாம அடைய வேண்டிய ஒரு இலக்கு இல்ல. அது நம்மளோட இயல்பான நிலை. ஒரு டிஃபால்ட் செட்டிங் மாதிரி. குழந்தைகள் அந்த இயல்போட தான் இருக்காங்க. அவங்க சந்தோஷத்தை தேடுறதில்ல, அவங்களே சந்தோஷமா இருக்காங்க. ஆனா நாம வளர வளர என்ன ஆகுது? அங்கதான் பிரச்சனையா ஆரம்பிக்குது. அந்த உரையில சொல்ற மாதிரி, நாம இருப்பதை விட்டு இல்லாததை கற்பனையாக தேடி அலைகிறோம். இந்த ஒரு வரி மனசுல ஆழமா பதியுது. நம்ம கிட்ட என்ன இருக்கோ அத ஒரு பொருட்டாவே மதிக்காம, எது இல்லையோ அத நோக்கி ஓட ஆரம்பிக்கிறோம். இது வெறும் ஒரு ஓட்டம் இல்ல. அந்த உரை இதை ஒரு சுய திணிப்பு நாடு கடத்தல் மாதிரி, ஒரு செல்ஃப் இன்ஃப்ளிக்டட் எக்ஸைல் மாதிரி விவரிக்குது. ஓஹோ. நம்மளோட இயல்பான அமைதிங்கிற ராஜ்யத்திலிருந்து நாமளே நம்மள வெளியே துரத்துக்கிட்டு இல்லாத ஒரு கற்பனையான தீவை தேடி ஓடுறோம். இதோட விளைவு ஒரே வரியில ஆனா ரொம்ப அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கு. இருந்த நிம்மதியை இழந்தோம். அடடா, இது எவ்வளவு உண்மை! நாம ஏதோ ஒன்றை தேடி போனதால புதுசா எதையும் அடையல. ஆனா நம்ம கிட்ட இயல்பாவே இருந்த நிம்மதியை தொலைச்சிட்டோம். இது ஒரு பெரிய முரண்பாடா இல்லையா? சந்தோஷத்தை தேடுற செயல்தான் நம்மள துக்கமாக்குதுங்கிறது ஒரு விசித்திரமான விஷயம். இது ஒரு சுழல் மாதிரி. இல்லாததை தேடுறோம், அதனால இருக்கிறத இழக்கிறோம், இழந்ததை நினைச்சு வருத்தப்படுறோம். அந்த வருத்தத்தை மறக்க மறுபடியும் புதுசா இல்லாத வேறொன்றை தேடுறோம். இந்த சுழல்லிருந்து வெளியே வர ஒரு உதவி தேவைப்படுது. குட்டி மீனுக்கு அதோட அம்மா உதவி செஞ்ச மாதிரி. ஆனா இங்கதான் அந்த உரை ஒரு முக்கியமான, கொஞ்சம் சோகமான விஷயத்தையும் சொல்லுது. அந்த மீன்க வழிகாட்ட அதோட அம்மா இருந்துச்சு. ஆனா நமக்கு அந்த உரையில சொல்றாங்க, உள்ளதை உண்மையை உணர்த்த அம்மா மீனாய் ஆள் இல்லாமல் தவிக்கிறோன்னு. இது ஒரு பெரிய வெற்றிடத்தை காட்டுது. ஆனா இந்த அம்மா மீனுங்கிறது ஒரு நபராதான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. அது நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒரு சம்பவமா இருக்கலாம். ஒரு பெரிய தோல்வி, ஒரு நெருக்கமான உறவோட இழப்பு,
இல்லனா ஒரு கடுமையான நோய். ஓ. நம்மளோட அன்றாட வாழ்க்கையோட சௌகரியங்கள்ங்கிற தண்ணீரை விட்டு வெளியே தூக்கி எறிகிற எந்த ஒரு அனுபவமும் ஒரு அம்மா மீன் தான். அப்போதான் அடடா நாம எவ்ளோ நல்லா இருந்திருக்கோம்னு அந்த மூச்சு திணறல் நேரத்துல புரியும். அப்போ அப்படி ஒரு அனுபவம் கிடைக்காத வரை நாம தேடிக்கிட்டே தான் இருப்போமா? இதுக்கு முடிவே இல்லையா? அந்த தேடல் ஏன் பயனற்றதுன்னு விளக்க அந்த உரை ஒரு அருமையான ஓமைய பயன்படுத்துது. வெளிச்சத்தில் இருட்டை தேட முடியாது. யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல பிரகாசமான அறைக்குள்ள நின்னுகிட்டு இருட்டு எங்க இருக்குன்னு டார்ச் அடிச்சு தேடினா எப்படி இருக்கும்? அது எவ்ளோ முட்டாள்தனமான செயல். அதுக்கு அர்த்தமே இல்ல. ஆமா, நாம நிக்கிறதே வெளிச்சத்துல தான். அதேதான். அதேதான், நம்மளோட இயல்பான நிலை அந்த வெளிச்சம் மாதிரி. அதுக்குள்ள நின்னுகிட்டு அமைதி, சந்தோஷம்னு நம்ம வேற எங்கேயோ தேடுறது அந்த வெளிச்சத்துல இருட்ட தேடுறதுக்கு சமம். நீங்க தேடுற பொருள் நீங்க இருக்கிற இடமாவே இருக்கு. சரியா சொன்னீங்க. அதனாலதான் அந்த தேடல் எப்பவுமே தோல்வியில தான் முடியும். இப்போ நீங்க சொல்றத கேட்கும்போது ஒரு கேள்வி வருது. இந்த தேடல தூண்டுறது எது? யார நம்மள இப்படி ஓட வச்சுக்கிட்டே இருக்கிறது? அந்த உரையோட கடைசி பகுதி இதுக்கு தான் பதில் சொல்லுதுன்னு நினைக்கிறேன். அது நம்ம மனச நோக்கி விரல் நீட்டுது. சரியா பிடிச்சிங்க. அந்த உரையின் கடைசி வரி, இறைவனின் இயக்கத்தை மனதைக் கொண்டு கணித்திட முடியாது. இங்க இறைவன்கிற வார்த்தைய ஒரு குறிப்பிட்ட மதத்தோட அடையாளமா பார்க்காம ஒரு பெரிய யதார்த்தம் அல்லது அடிப்படை உண்மைன்னு வச்சுக்கலாம். சரி. நம்மளோட தர்க்க ரீதியான மனசு, நம்மளோட அறிவு, இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள தான் வேலை செய்யும். எனக்கு இது கொஞ்சம் புரியல. மனச வச்சு சிந்திக்காம எப்படி ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க முடியும்? அதுதானே நம்மகிட்ட இருக்கிற ஒரே கருவி. நல்ல கேள்வி. இதுதான் இந்த விஷயத்துல இருக்கிற பெரிய புதிர். அந்த உரை என்ன சொல்ல வருதுன்னா, சில விஷயங்களை மனச வச்சு பகுப்பாய்வு செய்ய முடியாது, அதை அனுபவிக்க தான் முடியும். உதாரணத்துக்கு சர்க்கரையோட இனிப்ப அதோட ரசாயன சூத்திரம், கெமிக்கல் ஃபார்முலாவை படிச்சு புரிஞ்சுக்க முடியுமா? C12H22O11ன்னு மனப்பாடம் பண்றதுக்கும் ஒரு துளி சர்க்கரைய வாயில போட்டு அதோட இனிப்பை உணர்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஆமா, அது அனுபவம். இது வெறும் தகவல். இங்கேயும் அதேதான். அந்த தண்ணீருங்கிற நம்மளோட இயல்பான நிலைய மனசுங்கிற கருவியை வச்சு அளக்கவோ பகுப்பாய்வு செய்யவோ முயற்சி பண்றது அந்த ரசாயன சூத்திரத்தை படிக்கிற மாதிரி. அது ஒருபோதும் உண்மையான அனுபவத்தை கொடுக்காது. ஆமா. அந்த குட்டி மீன் தண்ணிய பத்தி 100 புத்தகங்கள் படிச்சிருந்தாலும் அந்த ஒரு நொடி மூச்சு திணறல் கொடுத்த புரிதலை அது கொடுத்திருக்காது. தேடுதல்ங்கிற வேலையை செய்யறதே மனசுதான். ஆனா இந்த செஞ்சுக்குவங்க வேலைக்கு, அதாவது இயல்பு உணர்றதுக்கு அது தவறான கருவி. இது ஒரு சக்தி வாய்ந்த சிந்தனை. அப்ப மனசோட வேலையை நிறுத்தினாதான் உண்மைய உணர முடியுமா? ஆனா அது எப்படி சாத்தியம்? இயல்பா இருப்பதுன்னு சொல்றது சுலபம், ஆனா செய்யறது ரொம்ப கஷ்டமாச்சே. ஒருவேளை நாம செய்ய வேண்டியது எதுவும் இல்லாம இருக்கலாம். நாம செய்யறத நிறுத்தினாலே போதும். ஓ. அந்த குட்டி மீன் தண்ணிய தேடுறத நிறுத்தினாலே அது தண்ணில தான் இருக்குன்னு உணர்ந்திருக்கும். அதுபோல நாம சந்தோஷத்தை தேடுறத நிறுத்துறது தான் சந்தோஷமா இருக்கிறதுக்கான முதல் படியா இருக்கலாம். தேடுறதுங்கிறதே ஒரு விதமான மன அழுத்தம். அந்த அழுத்தத்தை கைவிடும்போது இயல்பான அமைதி வெளிப்படலாம். சரி, நாம பேசின விஷயங்களை ஒரு முறை தொகுத்து பார்க்கலாம். ஒரு குட்டி மீனோட எளிய கதையில ஆரம்பிச்சு நாம குழந்தையா இருந்த போயிருந்த இயல்பான அமைதி, வளர வளர எப்படி இல்லாத ஒன்றை தேடி அந்த அமைதியை தொலைச்சோம், நமக்கு சரியான வழிகாட்டி இல்லாததால எப்படி தொடர்ந்து தேடலுங்கிற சுழல்ல சிக்கியிருக்கோம், கடைசியா இந்த தேடலுக்கு நாம பயன்படுத்துற மனசுங்கிற கருவியே எப்படி ஒரு தடையா இருக்குன்னு பார்த்தோம். ஆமா, சுருக்கமா சொன்னா நாம ஒரு பொக்கிஷத்துக்கு மேலதான் உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா அந்த பொக்கிஷத்தோட வரைபடத்தை எங்கேயோ வெளியில தேடிக்கிட்டு இருக்கோம். இதுதான் இந்த உரையின் மையச் செய்தி. இப்போ இந்த உரையாடலை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி. அந்த உரை உங்களை கேக்குது. உங்க வாழ்க்கையில அந்த தண்ணீர் எது? நீங்க தினமும் அனுபவிக்கிற, ஆனா அதோட அருமை தெரியாம தானியமா எடுத்துக்கிற விஷயம் எது? அது உங்க ஆரோக்கியமா இருக்கலாம், உங்களை சுத்தி இருக்கிற அன்பான உறவுகளா இருக்கலாம். ஆமா. இல்ல, காலையில எந்த பிரச்சனையும் இல்லாம எழுந்துக்க முடியறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம். நீங்க ஏதோ ஒரு பெரிய இலக்க நோக்கி ஓடுற அவசரத்துல உங்க கால் கீழே மிதிப்பட்டுக்கிட்டு இருக்கிற எந்த வைரக்கல்ல கவனிக்க தவறீங்க. இது ஒரு ஆழமான சுய பரிசோதனைக்கான கேள்வி. இறுதியா உங்களை யோசிக்க வைக்கிற இன்னொரு கேள்வியோட முடிக்கிறோம். கதையில குட்டி மீன் தண்ணியோட அருமையை புரிஞ்சுக்கிட்டதோட ஒரு நல்லபடியா முடிஞ்சிருது. ஆனா மனிதர்களை பத்தின குறிப்பு நாம இன்னும் அம்மா மீனாய் ஆள் இல்லாம தேடிக்கொண்டிருக்கிறோம்னு ஒரு விதமான முடிக்கப்படாத தன்மையோட நிக்குது. ஆமா, நாம தான் அந்த குட்டி மீன்கள்லாம். எது அல்லது யார் நம்மளோட அம்மா மீனா இருக்க முடியும்? நம்மளோட அன்றாட வாழ்க்கைங்கிற தண்ணீரை விட்டு கொஞ்ச நேரம் நம்மள வெளியே கொண்டு வந்து, அடடா
இது எவ்ளோ பெரிய வரம் உணர வைக்கிற அந்த அனுபவம் எதுவா இருக்கும்? அது ஒரு பயணமா, ஒரு புத்தகமா, ஒரு மௌனமான தியானமா, இல்ல வாழ்க்கையே குடுக்கிற ஒரு பெரிய அடியா? சிந்திச்சு பாருங்க.